Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ginger and lemon போட்டு ஒரு ஹெல்தியான ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் first time visit பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா subscribe பண்ணிட்டு bell button press பண்ணிக்கோங்க. So இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். First ஒரு pressure panல வந்து பாத்தீங்கன்னா தோரம் பருப்பு வந்து 4 whistles விட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா mash பண்ணி ஸ்மூத்தா எடுத்துக்கோங்க. பாருங்க consistency. So இப்போ இது சைடுல வெச்சிட்டு நம்ம வந்து ரசத்துக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் இஞ்சி இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மெயினா இதுல வந்து இஞ்சியும் லெமன் ஃப்ளேவர் தான். சோ கொஞ்சம் தாராளமாவே போடுங்க. 1 ஸ்பூன் வந்து பெப்பர், 1 ஸ்பூன் ஜீரா, 2 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. பேஸ்டா பண்ணாதீங்க. நீங்க இடிச்சி கூட போடலாம். டைம் இல்லனா நீங்க வந்து இந்த மாதிரி மிக்ஸில கூட போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ரசம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் மண்சட்டி எடுத்துர்க்கேன். நீங்க வந்து ஆயில்லையும் பண்ணலாம். நான் வந்து நெய்ல பண்றேன். இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்குிறதுக்காக 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் ஹிங், கொஞ்சமா ரெட் சில்லி and curry leaves போட்டுக்கோங்க. dry chilies வந்து நான் 2 தான் போட்டுர்க்கேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் ஆல்ரெடி பெப்பர் எல்லாம் போட்டுருக்கோம். அதனால 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி நான் போட்டுர்க்கேன். நம்ம வந்து புளி தண்ணி வந்து இந்த ரசத்துக்கு வந்து போட மாட்டோம். அதனால வந்து தக்காளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே போட்டுக்கோங்க. கொஞ்சமா உப்பு வந்து போட்டு சாட்டே பண்ணீங்கன்னா சீக்கிரமா அது வந்து சாஃப்ட் ஆயிடும் தக்காளி. சோ பாருங்க இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகுனா போதும். நிறைய கொலன்னு பண்ண வேண்டாம். இப்போ வந்து நம்ம அரைச்சோம் இல்லீங்களா மசாலா, அந்த மசாலா வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு மஞ்சள்தூளும் கூட போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டா போதும். சோ போட்டுட்டு நம்ம mix பண்ணிக்கலாம். 2 minutes சாட்டே பண்ணா போதும். நிறைய எல்லாம் நீங்க பண்ண தேவையில்ல. இப்போ வந்து நம்ம பருப்பு தண்ணி போட்டுக்கலாம். இது கூடயே வந்து பவுல் வந்து வாஷ் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணுங்க. கரெக்ட்டா இருந்தா விட்டுருங்க. கொஞ்சம் திக்கா இருந்துச்சுனா கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்க ரொம்ப திக்கா இருக்கு. நான் வந்து கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிறேன். ரசம் வந்து கொஞ்சம் தண்ணியா இருந்தா தான் நல்லா இருக்கும். திக்கா இருந்தா நல்லா இருக்காது. இப்போ கொத்தமல்லி போட்டு mix பண்ணி நீங்க வந்து உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. கம்மியா இருந்துச்சுனா போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல. சோ கொஞ்சம் கம்மியா இருந்தது நான் போட்டுட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் நொரை வர மாதிரி வரட்டும். பாருங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 5 minutes அப்படியே விட்டுருங்க. எதுமே பண்ணாம 5 minutesக்கு அப்புறம் இந்த மாதிரி லெமன் வந்து half வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க போட்டு செக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டா மட்டும் நீங்க இன்னொரு ஒன்னு போட்டுக்கோங்க. இல்லனா half லெமனே போதும். எனக்கு வந்து half லெமனே கரெக்ட்டா இருந்தது. ஸ்டவ் நீங்க ஆன்ல வெச்சிட்டு நீங்க லெமன் ஜூஸ் நீங்க போடாதீங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரெஸ்ட் டைம் ஒரு 5 minutes விட்டுட்டு பிறகு நீங்க லெமன் ஜூஸ் போடுங்க. அப்போதான் வந்து அது ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மெத்தட்ல ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல மறக்காம நீங்க சொல்லுங்க. ஓகே फ्रेंड्स, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க. லைக் பண்ணலனா லைக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோல பார்க்கறேன். அது வரைக்கும் stay positive, be positive and think positive. Thank you so much.